எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கு தக்கன நீங்கள் வந்து காரம் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு, இங்கே விருப்பப்பட்டா கொஞ்சம் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியான வேலை தான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து பாறை மீன் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த மீன் எடுத்தாலும் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். எடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுறலாம். ஆயிடுச்சு. வாங்க இப்போ எப்படி பொரிக்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சு எண்ணெய் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வச்சிருந்த மீனை இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். லைட்டாக கிளப்பிடும். விட்டுக்கலாம். இப்போ மீன் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் போதும்.
நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வச்சிருக்க எல்லா மீனையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நான் இருக்க எல்லா மீனையும் பொரிச்சு எடுத்துட்டேன். நல்லா அந்த மசாலாவெலாம் உதிராமல் நல்லா இருக்குது பாருங்கள். நீங்களே இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில்